ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். அதாவது மிகப்பெரிய தனியார் வங்கியின் முன்னாள் தலைவர் செய்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை அதன் தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இப்படி மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த வங்கி பங்குவின் நிலை என்ன ஆகும், இந்த பங்கு நிலை குலைந்து போய்விடுமா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டா இந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு, இந்த ஸ்டாக்கில் வந்து ஓப்பன் பொசிஷன் வச்சுருக்கவங்களுக்கும் உதவியாக இருக்கும்னு என்னுடைய பணிவான எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு தனிப்பட்ட பார்வை. இதில் எந்த விதமான உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ கிடையாது. முழுக்க முழுக்க கல்வி கற்றலுக்காக மட்டுமே இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களை வந்து அடையுது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் வருது, ஆனால் நான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் as 10 to 15K மேஜிக். ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் உபரியாக தேவையில்லாமல் இருக்குது. இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமென்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ஒரு அகாடமிக் அவேர்னஸாக, இப்போ சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க, இது ட்ரேடிங் டிப்ஸ் கிடையாது, ஒரு அகாடமிக் அவேர்னஸாக இது மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரைக்கும் வரும். ஸோ இது எல்லாமே லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15Kன்னு இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா இதை வச்சுட்டே நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன், அதே போல் சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் விஐபி முழுக்க ஓரளவுக்கு பண வசதி உள்ளவங்களுக்கானது மட்டும்தான். சாதாரண மாணவர்களுக்கு இது பொருந்தாதுன்னு திரும்ப நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், the working capital itself very low, as I said 10 to 15K. அதுக்கு மேலே தேவையில்லை, இதே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாதுங்கிறது தான் இங்கே உள்ள ஒரு சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது, எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் இந்த வழிகாட்டலில் ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை ஸ்கால்பிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். அடுத்தது, யாராவது ஒருத்தர் இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் அல்லது சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் விஐபி இந்த அகாடமிக் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணால் நிச்சயம் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிற என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மறுபடியும் ஆர்வமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களுடைய முயற்சி தொடர்றாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு இன்னும் பெருசாக அந்த மாதிரி வேணும்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இது வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப முழுக்க பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது வந்து ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். வேற இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமிக் அவேர்னஸ் இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த்ஸ். அதான் நான் சொல்கிறேன், இது ஓரளவுக்கு பண வசதி உள்ளவங்களுக்காக மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அவங்க தான் இதில் வந்து ஆர்வமாக ரொம்ப பொறுமை நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷனு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பேடிஎம் வழியாகவோ அல்லது ஜிபே, ஃபோன்பே வழியாகவோ ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் நல்ல வாய்ப்புங்க திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிற வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம்ஸும் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணது தான் சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே ஹோல்டு பண்ணிக்க வேண்டியது தான்.
இது வந்து ஒரு ட்ரேடிங் கிடையாது, இது வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து எதிர்காலத்துக்காக லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கான முயற்சியாக கவனிங்க, இது வெறும் முயற்சியாக அகாடமிக் அவேர்னஸாக இருக்கும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். இது ஆஃபர் ரேட் தான். ஸோ இது பிடிச்சிருந்தால் இதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ரெண்டையுமே கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னோம் இல்லையா, ஒரு நாட்டின் மிகப்பெரிய தனியார் வங்கி, பேர் சொல்ல வேண்டாம், மிகப்பெரிய தனியார் வங்கி. அந்த வங்கியில் வந்து 2009 2012 அந்த காலகட்டத்தில் தலைவராக இருந்த ஒருவர், அவர் மேலே வந்து குற்றச்சாட்டுகள் விழுந்தன. ஒரு தொலைக்காட்சி பெட்டி தயாரிப்பு நிறுவனம், அவங்க அப்போ தான் வந்து மற்ற இதிலெல்லாம் ஆரம்பித்தாங்க, அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அதெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நிறுவனத்துக்கு வந்து கடன் கொடுத்த வகையில் கிட்டத்தட்ட வந்து 64 கோடின்னு சொல்கிறாங்க, சில பேர் 78 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த 78 கோடி அளவுக்கான இந்த குற்றச்சாட்டு வந்து, இந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு இந்த அமலாக்கத்துறை மேல்மீட்டு தீர்ப்பாயம் இப்போ தகவல் சொல்லியிருக்கிறாங்க மீடியாவில். இது வந்து மீடியாவில் வந்த செய்தி, உறுதிப்படுத்தப்படாத மீடியாவில் வந்த செய்தி. அப்போ இந்த தனியார் வங்கி பங்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முதலீட்டாளராக, ஒரு ட்ரேடராக நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வர்றது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நாம் வந்து ஒரு சரியான முதலீட்டாளராக, சரியான ட்ரேடராக என்ன செய்யணும்னா, அது வந்து பழசு 2009 2012 காலகட்டம், அது எங்கேயோ போயிடுச்சு. அது இப்போ இந்த தனியார் வங்கி என்ன லெவலில் இருக்குது, இப்போ இந்த தனியார் வங்கி யார் தலைமையேற்று நடத்துகிறாங்க, இப்போ இந்த தனியார் வங்கியோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே சில ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் இருக்குது. நம்ம அதன் அடிப்படையில் பார்க்கலாமே தவிர செய்திகள் 1000 வரும், அந்த செய்திகளை பற்றி நம்ம எதுவும் பொருட்படுத்த வேண்டாம், அதை பார்க்க வேண்டாம். அது வந்து என்ன வேணால் ஆகிட்டு போகட்டும். இப்போ நம்ம இதோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தனியார் வங்கி வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 10 லட்சம் கோடிகளுக்கு மேலே இருக்குது. 10 லட்சம் கோடிகளுக்கு மேலே இருக்கிறதாலேயே தான் அந்த தனியார் வங்கி வந்து மிகப்பெரிய நிறுவனமாக ஆகிருக்குது. ஸோ இந்த தனியார் வங்கி எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா 1955ஆம் ஆண்டு உலக வங்கியின் ஒத்துழைப்போடு சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு தனியார் வங்கி. அதுக்கப்புறம் இந்த வங்கி வந்து லைம்லைட்டுக்கு வந்தது வந்து 1980ஸ்க்கு பிறகு தான். 1990ஸில் வந்து இந்த பர்சனல் லோன் கொடுக்கப்பட்ட வகையில் வந்து இந்த வங்கி வந்து மிகப்பெரிய அளவில் போச்சு. சீக்கிரமாக லோன் கொடுத்தாங்க, சீக்கிரமாக அந்த 2 வீலர் லோனு 4 வீலர் லோன் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவன் ஹவுசிங் லோனில் கூட எங்களுக்கு மிகப்பெரிய புகழ் வந்து 90ஸ்க்கு அப்புறம் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வங்கி வந்து மிகப்பெரிய லைம்லைட்டுக்கு போச்சு. ஸோ இந்த வங்கி, தனியார் வங்கியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1432 ரூபா அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. பர்டிகுலர் டேயில், இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பர்டிகுலர் டேயில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 0.76% மேலே ஏறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபர்தராக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட இயர் ஹை வந்து 1480, கரண்ட் ப்ரைஸ் வந்து 1432 அப்படின்னு பார்க்கும்போது இது இயர் ஹையை நோக்கி போயிட்டுருக்கு. இயர் ஹையை நோக்கி ஒரு ஸ்டாக் போயிட்டுருக்குன்னா அந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருக்குனாரு. ஏன்னா இதோட இயர் லோ வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 1188 அந்தளவுக்கு தான் இயர் லோ போச்சு, 1000 கீழெல்லாம் போயிடல. அப்படி பார்க்க இந்த தனியார் வங்கி பங்கு வந்து தாக்கு பிடிக்குது அப்படின்னு தான் என்னோட புரிதல், தனிப்பட்ட அபிப்பிராயம் அது. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 18.3 தான் இருக்குது, ரொம்ப பெருசாலும் 20க்கு மேலெல்லாம் போயிடல. அப்போ இந்த பிஇ ரேஷியோ அப்படிங்கிறதுமே சேஃப் அப்படின்னு புரியுது. அப்போ இந்த போயிட்டு இருக்கிற 1432 அப்படிங்கிற ப்ரைஸும் இயற்கை 1480 அப்படிங்கிற ப்ரைஸும் ஜஸ்டிஃபைடு ப்ரைஸாக, நியாயமான விலைன்னு தான் நமக்கு புரியுது. இது வந்து அதிகப்படுத்தப்பட்ட விலை கிடையாது. ஏன்னா பி ரேஷியோ வந்து கம்ஃபர்டபுளாக அமிக்கபிளாக இருக்குது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்த்தோம்னா 0.84% தான், 1%க்கும் குறைவு. அதுதான் இங்கே உள்ள வீக்னஸாக ஒரு முதலீட்டாளர் பார்ப்பாங்க. அப்போ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து இதோடைய ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ பார்த்தோம்னா மிரட்டலாக இருக்கும். ஃபேஸ் வேல்யூ வெறும் 2 ரூபாய் தான், ஆனால் புக் வேல்யூ பார்த்தோம்னா 527 ரூபாயாக இருக்குது. அப்போ எத்தனை மடங்கு போயிருக்கு பாருங்கள். இத்தனை மடங்கு போயும் பி ரேஷியோ மேலே போகலைங்கிறத இந்த ஸ்டாக், இந்த பங்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்ட நியாயமான நிலையில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாக்கை வந்து ஒருத்தர் வந்து நம்பி வாங்கலாமா வேண்டாமான்னு பார்த்தா ஃபர்தராக நம்ம என்ன செய்வோம், ROCE பார்ப்போம், ROE பார்ப்போம். ஸோ ROCE பார்த்தா அது 7.18%, இது குறைவு தான். அண்ட் ROE பார்க்கும்போது 15.9% இருக்குது, இது அதிகம் தான். அப்போ எப்படி
பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஜஸ்டிஃபைட் லெவலில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒன் கேன் கன்சிடர் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நேஷனலைஸ்டு பேங்க்கு, தனியார் வங்கி அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நேஷனலைஸ்டு வங்கிகள் வந்து பெருசாக வேகமாக வளராது. ஏன்னா ஈவன் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரிலாம் வங்கி பங்குகள் இருந்தாலும் கூட பெருசாக வளராது. ஆனால் தனியார் வங்கி பங்குகள் மேலே போகும். பட் சமீப காலத்தில் நம்ம ஒரு 3 to 5 years எடுத்து பார்த்தோம்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை விட தனியார் வங்கி பங்குகள் தான் வந்து குற்றச்சாட்டில் அதிகமாக மாட்டுது. உதாரணம் பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். HDFC பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுன்னு சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு உள்ளான வங்கி பங்குகள். அப்போ அதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நேஷனலிஸ்ட் பேங்க்கில் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு அந்த மாதிரி ஒரு சில வங்கிகள் தான் அப்படி வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது. பொதுவாக பார்க்கும்போது ஏன் இப்படி வந்து தனியார் வங்கிகள் வந்து இப்படி விமர்சனம் உள்ளாகுதுன்னு பார்த்தா அதை வேறு கோணத்தில் தான் வந்து நம்ம ஒரு அரசியல் விமர்சனம் மாதிரி வேறு கோணத்தில் பார்க்கணும். நாம் வந்து ஒரு நேர்மையான, எளிமையான, அப்பாவியான முதலீட்டாளராகவும் ஒரு பாசிட்டிவான மனம் கொண்ட ட்ரேடராகவும் இருக்கும்போது நாம் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பங்குன்னு நினச்சோம்னா அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய ஓட்டம் எப்படி இருக்குது, ஸ்கேல்பிங் இதில் பண்ண முடியுமா, BTST பண்ண முடியுமா, இன்ட்ராடேயில் ஒரு சின்ன ட்ரேடிங்கை திரும்ப 2-3 தடவை பண்ண முடியுமா, அல்லது ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கு ஒரு பங்கை வாங்கி வைக்க முடியுமா, அல்லது லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு வாங்கி வைக்க முடியுமா, அந்த ஆஸ்பெக்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் வங்கி பங்கு அப்படிங்கிறது எல்லா வகையான ட்ரேடிங்கும் பொருத்தமாக இருக்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். சரி, இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறது, இன்ட்ராடேயில் வந்து 4-5 ட்ரேடிங் திரும்ப பண்ணுறது, BTST பண்ணுறது, STBT ஃபியூச்சர் F&O STBT பண்ணுறது அண்ட் ஸ்விங் பண்ணுறது எல்லாத்துக்கும் பொருத்தமாக இந்த வங்கி பங்கு இருக்குங்கிறது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இது வந்து எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. இந்த வங்கியை பற்றியும் இந்த வங்கி பங்கை பற்றியும் எந்த விதமான விமர்சனமும் நான் வைக்கலை. இந்த பங்கு என்னன்னு பேர் சொல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வங்கி பங்கை உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்களுடைய மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வாட்ச் பண்ணிகிட்டே வர வேண்டியது, கண்காணிச்சுட்டே வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இது பரிந்துரையே கிடையாது. இந்த பங்கு மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எந்த பங்கை பற்றி எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எதுவுமே பரிந்துரை கிடையாது. எல்லாமே பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலில் போடுறேன். அதை நீங்களும் இந்த யூடியூப்காரங்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ சில விஷயங்கள் நான் திரும்ப பேசிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் பண்ண விரும்பும் சூப்பர் ஃபென்ஸ் VIP அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. பில் ஸ்ட்ரீட் கசினோ சொல்லவே வேண்டாம், நல்ல பட்டை கிளப்பிட்டுருக்கு. இதிலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது நம்மளுடைய டெலிகிராம் நம்பருக்கோ ஹாய் சூப்பர் அல்லது ஹாய் பென்னி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விட்ருங்க. இதுக்கான டீட்டெயில்ஸு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்கள் டெலிகிராம் நம்பருக்கோ உடனே வந்துடும். அப்புறம் நான் எழுதின 62 ஷேர் மார்க்கெட் தொடர்பான புக்கும், அதிலேயே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் தொடர்பான தன்னம்பிக்கை தொடர்பான புக்கும் இருக்குது. இந்த புக்கெல்லாம் வந்து 50% டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். என்ன மாதிரி புக்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறது, ஸ்கேல்பிங் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ்னு ஒரு புக் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் ஒரு ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்குறேன், எல்லா செக்மெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அதே போல் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், இன்ட்ராடே ட்ரேடிங் ட்ரிக்ஸ் அப்படிங்கிற புக்கும் அதில் வந்து இன்ட்ராடேயில் எப்படி பட்டையை கிளப்பலாம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். அதே போல் BTST எப்படி பண்ணுறதுங்கிறதுக்குன்னு தனியாக ஒரு புக்கே நான் எழுதியிருக்கிறேன். அந்த BTST எல்லா செக்மெண்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய 62 புக்ஸ் இருக்குது. இந்த புக்கோட பட்டியல் இதோட 50% டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் புக் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ அதே போல் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அது உண்மையும் கூட. ஸோ நான் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறேன். இந்த மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, முழுக்க இலவசம். ஸோ எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ இதை ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். எப்படின்னா, இதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னு, ஒரு லிங்க் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ நம்மளுடைய டெலிகிராம் நம்பருக்கோ ஹாய் டிமேட் அல்லது ஹாய் அக்கௌண்ட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வந்துடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OTP வரும். OTP வந்த பிறகு உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு, உங்களுடைய சைன் இது எல்லாமே வந்து செக் பண்ணி சரி பார்த்துட்டு உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த
மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஆரம்பித்து கொடுத்துருவாங்க. இந்த மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பற்றி ஏன் நான் பேசுகிறேன்னு 2 முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கேல்பிங் சொல்கிறேன் இல்லையா, ஒரே நிமிஷத்தில் ஒரு ட்ரேடிங் பண்ணுறது, அதை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். தானாகவே நீங்கள் எல்லாம் மொபைல் ஃபோன் தானாகவே ட்ரேட் பண்ணுறதுக்கு கோடிங் எதுவும் பண்ணாமல் ஆல்கோ ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதை அந்த ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வசதியும் இந்த மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல்லையே இந்த மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மொபைல் ட்ரேடிங் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நல்லா பண்ணலாம். சாதாரண இருந்தாலே போதும். ஸோ சாதாரண 4G மொபைல் இருந்தாலே போதும். ஸோ அதுக்கான லிங்க் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ நம்மளோட டெலிகிராம் நம்பருக்கோ ஹாய் டிமேட் அல்லது ஹாய் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸஸ் பற்றி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். 2 விதமான கிளாஸஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து ஆன்லைன் கிளாஸு. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் சைக்கோ தெரப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லட்சமாக பணத்தை விட்டவங்க, திரும்ப திரும்ப கொண்டு போய் பணத்தை போட்டு லாஸ் ஆகிறவங்க, அவங்களுடைய மனோபாவத்தை மாற்றி வச்சு அவங்கள சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வரும். ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த 1-to-1 செஷனாகவோ அல்லது 1-to ஒரு மினி குரூப்பாகவோ இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கும். அதே போல் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து தமிழில் 1/1 லெசன்ஸ் இமெயிலில் வரும். அந்த கோர்சஸ்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸு, பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸு, அண்ட் எக்ஸ்பைரி டேட் ட்ரேடிங் ஆப்ஷன் சீக்ரெட்ஸ், அண்ட் ஜாக்பாட் ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ், இதுக்கெல்லாம் தனித்தனி கோர்சஸ் இருக்குது. இதுக்கான ஆஃபர் ரேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ டெலிகிராம் நம்பருக்கோ ஹாய் கரஸ் அப்படின்னு அனுப்புங்க, இல்லை ஹாய் கோர்ஸ்னு அனுப்புங்க. இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சால் சரியாக வரும்னு யோசிச்சு பார்த்தா, என்னோடய நீண்ட அனுபவத்தில் என்னோடய இன்னொரு பக்கம் வந்து இந்த அஸ்ட்ராலஜி, ஷேர் மார்க்கெட்டில் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணுவேன். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு அல்லது ட்ரேடர்களுக்கு அஸ்ட்ராலஜி படி அவங்க ஜாதகத்தை பார்த்து பலன் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ நம்மளுடைய டெலிகிராம் நம்பருக்கு ஹாய் அஸ்ட்ரா அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கான இந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதக நகலை ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய நம்பருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பலனும் பரிகாரமும் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ வேறு சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாரோ இதை தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கும் இதை கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அதே போல் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் அந்த சமாச்சாரத்தை இப்போ பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் இன்டர்நெட்டில் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு யூடியூப் அனுப்பி வைக்கும். ஸோ எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவி என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எத்தனை சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்ஸ் பற்றி எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அதை வந்து அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த ஸ்டாக்கை நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.